கையில பணம் இருக்கணும். பணம் இருந்தா தான் நம்ம திருப்பதி போக முடியும். நம்ம என்னைக்கு திருப்பதி போக போறோம், அந்த முருகனை போய் பார்க்க போறோம். திருப்பதி போய் யார பார்க்க போற? முருகனை பார்க்க போற. அப்ப திருப்பதி போய் என்ன பாப்ப? ஏழுமலை அண்ணன். என்ன சொல்ற? என்ன மாத்தி மாத்தி சொல்ல? என்ன சொல்ல? திருப்பதி போனா கையில பணம் நம்ம திருப்பதி போக முடியும். பணம் கட்டுக்கட்டா? ஆமாங்க. எங்க அப்பா ஓனர் தென்னவர கலெக்டர் பண்ணாரு. மாமனார் வச்சாங்க. 4 விருந்து. 4 விருந்து. எங்க மாமனார் இருந்து கிளம்புறேன். எங்க மாமனார் கூப்பிடுறாரு. மறுப்புல நீ தான் எத்தனை வீட்டை சுத்தி வருவேன். வா நம்ம திருப்பதி போய் வரலாம். அப்படி சொன்னதான் நான் முதல் பஸ் போய் உட்காந்து திருப்பதி பஸ் உட்காந்து இருக்காத எரியுது. எங்க மாமனார் வந்து பஸ் உட்காந்துனாரு. 2 பஸ் கேளு. ராமநாதனை திருப்பதி கூப்பிட்டாரு. அவர்தான் பணம் எடுத்து போனா. அப்ப நாம சொன்ன பஸ் உட்காந்துனாங்க. எங்க மாமனார் நினைச்சுக்கினாரு புது மறுப்புள்ள தடப்புள்ள பணம் எடுத்து வந்திருப்பான். அடுத்து செலவு பண்ண போறான். பட்டில வாங்கி போட்டு வந்து அவரு வந்து பஸ் உட்காந்துனாரு. கண்டத டிக்கெட் கேக்குறாரு. என் முடிஞ்ச எங்க மாமனார் பாக்குறாரு. எங்க மாமனார் முடிஞ்ச நான் பாக்குறேன். எங்க 2 பேரும் முடிஞ்ச கண்டக்டர் பாக்குறாரு. டிக்கெட் எடுக்கிறதுக்கு யார் டிக்கெட் எடுக்க போறாங்க? எடு மாமனார் டிக்கெட் நான் சொல்றேன். எங்க மாமனார் சொல்றாரு யாரத்தனை இந்த மறுப்புல நீ எடு டிக்கெட் அவர் சொல்றாரு. இப்படி நாங்க போட்டி போட்டுருந்தோம். எங்களை பார்த்துட்டு கண்டக்டர் பார்த்தாரு. எங்க மூஞ்சி மேல 3 கார மூஞ்சி கண்டக்டர் நான் மூஞ்சில கண்டக்டர் மூஞ்சி ஏமல போயிரு கை வார்த்தை நீ நிக்கிறியா? கண்டக்டர் மூஞ்சி நான் மூஞ்சில கண்டக்டர் எங்க மூஞ்சி மேல காரி மூஞ்சி நடு ரோட்ல இருக்கு கண்டக்டர். நாங்க இப்படி போக முடியாது இப்படி போனாங்க நடு ரோட்ல நின்னு நாங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்தோம். திருப்பதி போறோம் ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்துட்டோம். ஊருக்குள்ள தம்பு போட்டு ஆமாங்க வீட்டுக்கு போன அவமானம் மூளைக்கு வேலை கொடுத்தேன். நடப்பயணமா கிளம்பணும் நாங்க திருப்பதி. நடை பயணமாக வாயில என் கோல விட்டு ஆட்டம் நடப்பயணமா திருப்பதி போனோம். போய் ஏழ்மேல போட்டு நல்லா தரிசனம். ராத்திரி வெளியே வர பசி காது அடிக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஓட்டல கடை, 2 பக்கம் பார்த்தா வெத்தலை பாக்காடு. எல்லாரும் சாப்பிட்டு வெத்தலை பாக்க வீட்டை போய் சேரானாங்க. எங்க கிட்ட பணத்தை நாங்க சாப்பிடறதுக்கு பாக்கெட்ல கை விட்டு பார்த்தா முள்ளிக்கு பார்த்து 5 ரூபாய் பிள்ளை தவிர வேற பணமே கிடையாது. ஆமாங்க புது மறுப்புல என்ன பண்ண சொல்றேன்? ஒரு இட்லிக்கு எவ்வளவு கடை? திருப்பதியில 15 ரூபாய் சொல்ற ஒரு இட்லி. நம்ம வச்சுக்கிட்டு 5 ரூபாய் தான். பாதி கூட வாங்க முடியாது. மூளைக்கு வேலை கொடுத்தேன். ஆந்திர மாநிலத்துல ஒரு இட்லி 5 ரூபாயோ? வெத்தலை பாக்க வாங்கி போலாம் சொல்லிட்டு 2 ரூபாய் வெத்தலை வாங்க 2 ரூபாய் பாக்க வாங்கினேன். சுண்ணாம்பு கேட்டேன். இந்த டப்பாலுக்கு இதை சுண்ணாம்பு சொன்னான். இந்த 1 ரூபாய்க்கு 1 டப்பா சுண்ணாம்பு பாருங்க. டப்பாவோட தூக்கி வேண்டாம் சுண்ணாம்பு நான் 1 டப்பா சுண்ணாம்பு கேட்டேன். ஆமாங்க 2 வெத்தலை நான் எடுத்துக்கினேன். 2 வெத்தலை எங்க மாமன் எடுத்துக்கினாரு. 2 பாக்க அவரோட கொடுத்த 2 பாக்க நான் எடுத்துக்கினேன். எல்லாத்தையும் தான் நம்ம பங்கு வச்சுட்டோம். இந்த சுண்ணாம்பு நம்ம நேரத்தை வாங்கி பார்ப்போம் சொல்லிட்டு பாதி சுண்ணாம்பு நான் எடுத்துக்கினேன். பாதி சுண்ணாம்பு எங்க மாமனார் எடுத்துக்கினாரு. 2 பேரும் பேசி கை விட்டு புது சுண்ணாம்பு பழகுது. எங்களுக்கு நாங்க போட்ட மொன்னமே ஐயோ எரிசல் எங்களை தாங்க முடியல. மார்கழி மாசம் கத்திரி வெயில மண்டை பழகுது. மார்கழி மாசம் மார்கழி மாசம் சித்திரை மாசம் நேத்து நான் சொன்னேன். கத்திரி மாசம் சித்திரை வெயில். சித்திரை மாசம் கத்திரி வயலு உட்காருறா காட்டு பண்ணி எங்களால எரிச்சல் தாங்க முடியல. வெயில மண்டை பழகுது. நானும் எங்க மாமனாரும் ஒரு பாராவதி நேரம் வந்து நாக்க தொங்க போட்டுக்கின்னு நாங்க நாக தொங்க போட்டு கிடக்கிறோம். எப்ப நாங்க நாக தொங்க போட்டுக்க நேரத்துல ஒரு நாய் ஒண்ணு நாக தொங்க போட்டு அது நாக தொங்க போட்டு நாங்க என்ன நினைச்சுக்கணும் நாயை நாக தொங்க போட்டு அதே இது கூட நம்மள மேல சுண்ணாம்பு துண்டு வயிற்றுக்கு கிளம்பி பழகுது. இது பின்னாடி போனா வயது கிடைக்குங்க. நானும் எங்க மாமனார் நாய் பின்னாடியே கிளம்பிட்டீங்க. இது திப்பி திப்பி ஓடி ஒரு முல்தப்புல போய் நாய் முல்தப்புல போன உடனே அப்பதான் ஒருத்தர் உட்காந்து ஏந்து போறான் பழகுது. ஏந்து பார்த்து இதுக்குள்ள போய் வேகமா புதுச்சு போய் 4 சில்பு சேர்த்து நாங்க என்ன நினைச்சுக்கணும் அதே சுண்ணாம்பு வைத்தியம் தான் பழகுது. அப்படின்னு நினைச்சு நாய் தெத்துக்க நாங்க 2 பேரும் இறங்கிட்டோம். நாங்க இறங்கி ஒரு 4 சில்பு பாரு. நாங்க இறங்கி ஒரு 4 சில்பு எங்களுக்கு எரிச்சல் கொஞ்சம் அடங்கிச்சு. எங்க மாமன் சொல்றாரு மறுப்புல மண்ண துணல மறைய துணுனா இது நம்மளோட ரெட்டா வெளிய எங்க சொல்றாரு வாடா வீட்டை பேசலாம் வீட்டை போய் வாசிப்புற காலை மட்டும் நான் பொண்டாட்டி வெளியே வந்துட்டான். என்னங்க திருப்பதி போனீங்களா லட்டுங்கானோ பையங்கானோ எங்க தான் ஊரை சுத்திட்டு வரீங்க அப்படி ஏன் பொண்ணு என்ன பார்த்து கேட்டான். மனைவி வரல அவனை பாத்து
அது யாரு நாங்க கோவிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டா, சாமி கூட வீட்டுக்கு வந்து பசி காது அடைக்குது, சாப்பாடு போட சொன்ன படம் சாப்பாடு போட தானே பண்ணாண்ட எத்த வாய்க்கு நீங்க மட்டும் பீ துண்டுற மாதிரி துண்டு மாட்டீங்க. நான் சொன்னது நான் பொலிட்டி கேக்குறேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நம்ம மாமன் என்ன சொன்னாரு, மண்ணை துண்ணாலும் மறைய நம்மளால சொல்லிட்டு முன்ன வந்து ஒரு பொண்ணாண்டு சொல்லிக்கிறாரு. அப்ப நான் கம்முட கூடாதா? நான் மட்டுமா துண்ண பீ ரொம்ப வந்து சேர்த்து கூடாது. கதிரை கேட்டா நந்த எட்டி விட்டா புட்டு ஓட்ட அங்க வந்து நிக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு 2 வெத்தலை தந்துக்கிறியா? கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா என்ன என்ன என்றான், அடிப்பாரு என்ன அடிக்க மாட்டான் பாப்பா. மட்டாவல சொல்லிட்டான் வந்து என்னன்னு அடிப்பா 2 அடிக்கலாம் பாப்பா. ஆம்பளை அடி சொல்ல பார்ப்போம். சரியான ஆம்பளை இருந்தா சொல்றேன். அவன் சொல்றான். அப்ப நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் அவர் ஆம்பளை என்னது அவர் குற்றத்தை அவரு என்னடா கால தாமதம் என்றா? இந்த நாட்டின் பேர் என்ன? மகேந்திராபுரி நாட்டு. இந்த மகேந்திரபுரி நாட்டு மன்னருக்கு அமைச்சர் கருணாகா. ஆனால் இந்த கருநாகத்தை சொல்லாத நெசிக்கிடுவாங்க. எனக்கு வயசான காலத்துல முதியோர் பிரச்சனை வாங்குது. என்ன பத்தி மட்டும் பேசு, என் ஆயா பத்தி பேசாத. வாடா கோபாலு, என்ன பத்தி பேசு. வாடா கோபாலு. வயசான காலத்துல பிரச்சனை வாங்குறா மாதிரியே ஆயா பழக்கடை வச்சுக்கிட்டு பழக்கடை வச்சுக்கிட்டு சூத்த கடிக்கலாம். அதெல்லாம் பழமா இப்ப சீசனு. மதனப்பள்ளி மாம்பழமா பழமா நல்லா சீசனுக்கு நல்ல வண்டியில பழத்தை கொட்டிட்டு அவங்க ஆய பல்லுல கொட்டிட்டு என்ன பழம்? சப்பட்டா 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 அப்படி பழ வியாபாரம் ஆகலன்னு வச்சுக்கோ, அவள 4-5 பழத்தை போட்டுக்கோ, பஸ் பஸ்ஸா கிளம்பிடும். 10 ரூபாய்க்கு சப்பட்டா 10 ரூபாய்க்கு